உங்களுக்கு பிடிச்ச பொம்மைகளை ஆர்டர் பண்ணலாம். www.puntoonkids.com இருந்து. Link is in the description. கட்டு சிங்கியோட லெமனேட் ஸ்டாண்ட். அது அவங்களோட லஞ்ச் பீரியட். கட்டு, சிங்கி, பண்டி மற்றும் குட்டி அவங்க கிளாஸ் ரூம்ல உட்கார்ந்து சேர்ந்து எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. சிங்கி, எவ்வளவு வெயிலா இருக்குல்ல, நான் வீட்டுக்கு போனோனே சில்லுன்னு ஜூஸ் குடிப்பேன்பா. ஆமா ஆமா கட்டு, அப்பா வாங்கிட்டு வந்தாரே அந்த ஜூஸ் நிஜமா ரொம்ப ருசியா இருந்தது. அப்படின்னா நானும் பண்டி கூட உன்னோட வீட்டுக்கு வரோம் கட்டு சிங்கி. எங்களுக்கு டேஸ்டி அந்த ஜூஸ் குடிக்கணும்னு ஆசையா இருக்கு. எல்லாரும் அந்த விஷயத்தை பத்தி பேசி சிரிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களோட கிளாஸ் டீச்சர் வராங்க. அப்புறம் எல்லாரும் ஏஞ்சி நின்னு கிரீட் பண்றாங்க. அட பசங்களா, உட்காருங்க. உங்க எல்லாருக்காகவும் என்கிட்ட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதை இருக்கு. என்ன மேம் அது? பசங்களா, நம்ம ஸ்கூல்ல ஃபன் ஃபேர் நடக்க போகுது, சரியா? அதனால நீங்க எல்லாருமே ரெண்டு பேரா டிவைட் ஆகி நீங்க எல்லாரும் ஒரு ஸ்டால் வைக்கணும். என்னது ஸ்டால்ஸா? புரியல மேம். நீங்க என்ன பண்ணணும்னா, நீங்க எல்லாருமே ரெண்டு பேரா டிவைட் ஆகணும். அதுக்கப்புறம் நீங்க ஸ்டால் போடுவீங்க. அதுல நீங்க ஹோம்மேட் ஃபுட் ஐட்டம்ஸ செஞ்சு விற்க போறீங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஒரு சீனியர் ஸ்டூடெண்ட் ஹெல்ப் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்டால்ஸ்ல நீங்க சம்பாதிக்கிற எல்லா பணமும் நாம டொனேஷனா கொடுக்க போறோம். அது மட்டும் இல்ல, இங்க யாரு நிறைய சம்பாதிக்கிறீங்களோ, யாரு ஸ்டால்ஸ்ல நிறைய பேர் வராங்களோ அவங்க ஃபர்ஸ்ட் வர போறாங்க. மேடம் இந்த நியூஸ பசங்களுக்கு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. கட்டு, சிங்கி, பண்டி மற்றும் குட்டி எல்லாரும் சாயந்தரம் பார்க்ல மீட் பண்ணி என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. அப்புறம் என்ன, சாயந்தரம் எல்லாம் பார்க்ல மீட் பண்றாங்க. நீங்க எல்லாம் என்ன யோசிச்சிருக்கீங்க? உங்களோட ஸ்டால்காக என்னென்ன செய்ய போறீங்க? நானும் ஹரியா ஒரு டீம். நாங்க 2 பேரும் அழகான பெயிண்டிங்ஸ் ரெடி பண்ண போறோம். ஜனங்க அவங்களோட வீட்ல கூட அத ஹேங் பண்ண முடியும்ல. பாத்துட்டே இருங்க கட்டு சிங்கி, நாங்க விற்க போற பொருள் தான் எல்லாரும் இதுக்கு மேல வாங்க போறாங்க. நானும் பண்டியும் என்ன யோசிச்சிருக்கோம்னா, அழகான பென் ஸ்டாண்ட்ஸ் பண்ணி விக்கலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். நான் அத இன்டர்நெட்ல பார்த்து கத்துக்கிட்டேன் எப்படி செய்யணும்னு சொல்லி. ரொம்ப நல்லா இருக்கும். சிங்கிக்கு அது கேட்டு என்ன பண்றதுன்னு யோசிக்கிறா. அப்புறம் கட்டு கிட்ட சொல்றா, கட்டு, இவங்க எல்லாரோட ஐடியாஸ் எவ்வளவு நல்லா இருக்கு பாத்தியா? நாம இப்ப வரைக்கும் என்ன பண்றதுன்னு யோசிக்கவே இல்ல. நான் தோக்க விரும்பல கட்டு. நீ கவலைப்படாத, நமக்கு கூட ஏதாவது ஒரு சூப்பரான ஐடியா கண்டிப்பா வரும். அப்ப சிங்கிக்கு ரொம்ப தாகமா இருக்கு. அப்புறம் அவ சீக்கிரம் வீட்டுக்கு ஓடி போறா. கிச்சன்ல அவங்க அம்மா வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அம்மா அம்மா, அப்பா வாங்கிட்டு வந்த அந்த ஜூஸ் எங்க வச்சீங்க? எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு, இப்பவே குடிக்கணும்னு நினைக்கிறேன். அட சிங்கி, அந்த ஜூஸ் காலி ஆயிடுச்சுடா கண்ணா. மத்தியானம் வீட்டுக்கு கெஸ்ட் வந்திருந்தாங்கல்ல, அதனாலதான். சரி, நீ ஒரு வேலை பண்ணு, ஃப்ரிட்ஜ்ல லெமன்ஸ் இருக்குல்ல, அத வச்சு நீயே லெமனேட் பண்ணி குடிக்க கூடாது? லெமனேட்? சரி அம்மா, இது செமையான ஐடியா. நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் சேர்த்து கூட இந்த லெமனேட ப்ரிப்பேர் பண்ணிடுறேன். சிங்கி லெமன்ஸ கொண்டு வந்து தண்ணிக்குள்ள ஸ்குவீஸ் பண்ண லெமன் ஜூஸ், அதுக்கப்புறம் சர்க்கரைய போட்டு லெமனேட ப்ரிப்பேர் பண்றா. அட வா மம்மி, இது நிஜமா ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப சில்லுன்னு ரிஃப்ரெஷிங்கா இருக்கு. அதுக்குள்ளவே அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பார்க்ல இருந்து அவங்களோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. வாங்க எல்லாரும் சேர்ந்து இந்த லெமனேட குடிக்கலாம். நான் தான் இப்ப செஞ்சேன். எல்லாரும் சேர்ந்து சிங்கி செஞ்ச லெமனேட் குடிச்சு அவங்களுக்கு ரொம்ப ரிஃப்ரெஷிங்கா ஃபீல் ஆகுது. வாவ், இது ரொம்ப செமையா இருக்கு. இத குடிச்ச உடனே எனக்குள்ள செமையான எனர்ஜி வந்துடுச்சு. தேங்க் யூ கட்டு. அப்ப சிங்கி யோசிக்கிறா. அப்ப அவளுக்கு ஒரு ஐடியா வருது. ஐடியா? கட்டு, நம்ம ஏன் லெமனேட் ஸ்டால் போடக்கூடாது? கட்டு சிங்கி, இது செம்மையான ஐடியா. ஜனங்க கண்டிப்பா இத குடிப்பாங்க. வேற ஸ்டால்ஸ் எல்லாம் பார்த்து சுத்தி பார்த்துட்டு டயர்ட் ஆன உடனே அவங்க கண்டிப்பா உங்க ஸ்டால் கிட்டயும் வந்துருவாங்க. கட்டு சிங்கிக்கு கூட இந்த ஐடியா ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் அவங்க லெமனேட் ஸ்டால் தான் போடணும் அப்படின்னு சொல்லி டிசைடும் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் ஃபன் ஃபேர் நாள் கூட வந்துடுச்சு. கட்டு சிங்கி லெமனேட் ஸ்டால கூட போட்டுட்டாங்க. அவங்கள மீரா அக்கா கைட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, அவங்களோட சீனியர். கட்டு சிங்கி, எல்லாம் ரெடியா இருக்குல்ல? அக்கா, நாங்க ஃப்ரெஷ்ஷா சில்லுன்னு லெமனேட் பண்ணி வச்சிட்டோம். அதுக்கப்புறம் டிஸ்போசல் கிளாஸஸ் எல்லாமே கூட நாங்க ரெடி பண்ணிட்டோம். அக்கா, டஸ்ட்பின் கூட ரெடியா இருக்கு. நான் கண்டிப்பா ஒவ்வொருத்தரும் லெமனேட் குடிச்ச உடனே எல்லாரும் அந்த கிளாஸஸ இந்த டஸ்ட்பின்ல போடுற மாதிரி பாத்துக்கிறேன். சரி, இன்னும் கொஞ்ச நேரத்துல ஃபன் ஃபேர் ஆரம்பிச்சிடும். எல்லாரும் வர ஆரம்பிச்சிடுவாங்க. நீங்க ஏதாவது உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் டூர்ஸ் ஏதாவது பாத்துட்டு வரணும்னு நினைச்சீங்கன்னா போய் பாத்துட்டு வாங்க. அதுக்குள்ள நான் இங்க நின்னு பாத்துக்கிறேன். கட்டு சிங்கிக்கு கூட இந்த ஐடியா ரொம்பவே பிடிச்சிருக்கும். அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸோட ஸ்டால பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. வாவ் பிங்கி, உன்னோட பெயிண்டிங்ஸ் நிஜமாலே செமையா இருக்கு.
எனக்காக ஒரு பெயிண்டிங் நீ எடுத்து வை. லாஸ்டா நான் கூட கண்டிப்பா வாங்கிக்கிறேன். குட் டே பண்டி, உங்களோட இந்த பென் ஸ்டாண்ட் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. நான் ஒன்னு வாங்குறேன், எனக்காக ஒன்னு எடுத்து வை. யாருக்கும் கொடுக்காத. கண்டிப்பா கட்டு, இது நான் உனக்காக எடுத்து வைக்கிறேன். அதுக்கப்புறம் உன்னோட லெமனேட் ஸ்டால் கூட ரொம்ப நல்லா இருக்கு. கண்டிப்பா எல்லாரும் உங்க கடைக்கு வருவாங்க. அதுக்குள்ள கட்டு சிங்கியோட கிளாஸ் டீச்சர் அங்க வராங்க. அட கட்டு சிங்கி, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சீக்கிரம் உங்களோட ஸ்டால் கிட்ட போங்க, எல்லாரும் வர ஆரம்பிச்சிடுவாங்க. டைம் வேற ஆச்சு. சரி மேம். கட்டு சிங்கி அவங்களோட ஸ்டாலுக்கு போறாங்க. அங்க மீரா அக்கா அவங்களுக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் எல்லாரும் ஃபன் ஃபேருக்கு வர ஆரம்பிச்சிடுறாங்க. அது மட்டும் இல்லாம எல்லாரும் கடைங்களுக்கு போய் எல்லாமே ரசிச்சு பாத்துக்கிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம கட்டு சிங்கியோட லெமனேட் ஸ்டாலுக்கு நிறைய பேர் வர ஆரம்பிச்சிடுறாங்க. கட்டு மற்றும் சிங்கி லெமனேட கிளாஸ்ல போட்டு எல்லாருக்கும் சர்வ் பண்ணாங்க. மீரா அக்கா எல்லார்கிட்டயும் காசை கலெக்ட் பண்ணாங்க. அப்புறம் அது ஒரு பாக்ஸ்ல போட்டுட்டு இருந்தாங்க. அட வா கட்டு, நம்மளோட லெமனேட் சரியா செல் ஆகுது. எல்லாருக்கும் இது நல்லா பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். அட ஆமா சிங்கி, ஆனா தயவு செய்து பேசாத. நிறைய பேரு காத்துக்கிட்டு இருக்காங்க. சீக்கிரம் சீக்கிரம் அவங்களுக்கு நம்ம லெமனேட்ஸ் கொடுக்கணும். சீக்கிரம் சீக்கிரம் வேலையை பண்ணு. சரி சரி கட்டு. கட்டு சிங்கி கஷ்டப்பட்டு வேலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே அவங்க எல்லா லெமனேட்டையும் வித்துடுறாங்க. அவங்க 2 பேருமே ரொம்பவே டயர்ட் ஆயிடுறாங்க. அதே நேரத்துல அவங்க ஸ்டாலுக்கு அவங்க கிளாஸ் டீச்சர் வராங்க. கட்டு சிங்கி, நிஜமா சொல்லணும்னா உங்க லெமனேட்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சு போச்சு. எனக்கு ஒரு கிளாஸ் லெமனேட் கிடைக்குமா? தேங்க்யூ மேம், ஆனா எல்லா லெமனேடும் நாங்க வித்துட்டோமே. அட இல்ல கட்டு, ஏற்கனவே நான் லெமனேட் மேம்காக ஒரு கிளாஸ் எடுத்து வச்சிருந்தேன். இந்தாங்க மேம். தேங்க்யூ சோ மச் சிங்கி. நிஜமா இந்த லெமனேட் ரொம்பவே ருசியா இருக்கு. மேம், நாங்க இன்னைக்கு நிறைய பணத்தை சம்பாதிச்சிருக்கோம். அந்த பணத்தை நாம கண்டிப்பா நிறைய பேருக்கு டொனேட் பண்ணலாம். ஆமா மேம், நம்ம டார்கெட்டை விட நாங்க நிறைய பணத்தை சம்பாதிச்சிருக்கோம். ஆமா பசங்களா, நீங்க 3 பேரும் ரொம்ப நல்லா வேலை பண்ணிருக்கீங்க. ஃபன் ஃபேருக்கு வந்த நிறைய பேரு உங்களோட ஸ்டாலுக்கு கண்டிப்பா வந்தாங்க. வெரி குட். கட்டு சிங்கி அவங்க லெமனேட் வித்து சம்பாதிச்ச பணத்தை டொனேட் பண்ணிடுறாங்க. ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ஃபுட் ட்ரக். கட்டுவும் சிங்கியும் இன்னைக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்தாங்க. ஏன்னா இன்னைக்கு சண்டே, அவங்களுக்கு ஸ்கூலுக்கு லீவு. அப்பாவும் ரொம்ப சந்தோஷமா சோஃபால உட்காந்து நியூஸ் பேப்பர் படிச்சுக்கிட்டு இருந்தாரு. அம்மா கிச்சன்ல சண்டே ஸ்பெஷலான டிஃபன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. சிங்கி, உனக்கு தெரியுமா, நம்ம ராஜு நம்ம அபார்ட்மெண்ட் பின்னாடி விளையாட ஒரு இடம் பார்த்திருக்கான். அட எங்க அது? அது விக்கி மோட்டார் கேரேஜ் இருக்குல்ல, அந்த கேரேஜ் பக்கத்துல கெட்டு போன நிறைய பழைய வண்டிங்கெல்லாம் நிப்பாட்டி வச்சிருப்பாங்கல்ல, அதுக்கு பக்கத்துல பெருசா இருக்கிற ஒரு கிரவுண்ட் இருக்காமா. நானும் ஸ்கூல் முடிச்சு வரும்போது அத பாத்திருக்கேன். அந்த இடத்துல நிறைய பழைய வண்டி எல்லாம் நின்னு இருக்குல்ல. ஆமா ஆமா. அப்பா அப்பாவோட மொபைல் போன் ரிங் ஆச்சு. அப்பா நியூஸ் பேப்பரை கீழே வச்சுட்டு அந்த கால் அட்டென்ட் பண்ணி பேசினாரு. ஹலோ கேஷவ், எப்படி இருக்கீங்க? என்ன இதே போச்சு? ஓ, நீ கவலைப்படாத, கண்டிப்பா ஏதாச்சும் சொல்யூஷன் கிடைக்கும். ஆஹா, நீ மத்தியானத்துக்கு இங்க லஞ்சுக்கு வந்துரு. அப்பா பேசுறத பார்த்து என்ன தெரிஞ்சதுன்னா ஏதோ சீரியஸ் இஷ்யூ இருக்கு அப்படின்னு. அதனால அம்மாவும் கிச்சன்ல இருந்து வந்தாங்க. கட்டு சிக்கியும் என்னாச்சோ அப்படின்னு அப்பாவே பாத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்ப அப்பா அவங்க கிட்ட சொன்னாரு, அட, என் கசின் இருக்கால கேஷவ், கான்பூர்ல இருக்கால. ஆமா, போன ஹோலிக்கு நாம அவங்க வீட்டுக்கு போயிருந்தோம் இல்லையா, அங்க கூட அவரு பலவிதமான டிஷ்ஷஸ் சமைச்சு நமக்காக கொடுத்தாரு. ஆமா, அவன்தான். அவன் மார்க்கெட்டிங்ல MBA பண்ணிருக்கான். ஆனா புது புது குக்கிங் பண்றது அவனோட ஹாபி. அவ சொல்றா அவனோட ஜாப் இப்போ போடிச்சான். இப்படி திடீர்னா? ஆமா, கம்பெனி கொஞ்சம் லாஸ்ல ஓடிக்கிட்டு இருந்துச்சான். அதனால நிறைய பிரான்ச்சை அவங்க க்ளோஸ் பண்ணிட்டாங்க. கேஷவ் மாதிரி 50 பேருக்கு வேலை போயிருக்கு. பாவம், அப்படின்னு அவன் ரொம்ப டென்ஷனா இருப்பான்ல. ரொம்ப கவலைப்பட்டான். அவனை லஞ்சுக்கு வீட்டுக்கு கூப்பிட்டுருக்கேன். நான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டு பார்க்குறேன். ஒருவேளை அவங்க கம்பெனிஸ்ல வேகன்சி இருக்குல்ல, ஏதாச்சும் சொல்யூஷன் கிடைக்கும்ல. கட்டு சிங்கி அப்பாவை கவனிச்சிருக்காங்க. அப்பா எப்பவுமே இன்னொருத்தங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. அதனால கட்டு சிங்கிக்கு கூட நேச்சராவே அந்த பழக்கம் வந்துருச்சு. மதிய நேரம் கேஷவ் அங்கிள் அப்பாவை பாக்குறதுக்காக வந்தாரு. கட்டு சிங்கி 2 பேருமே லஞ்ச் டேபிள்ல கொண்டு வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டு இருந்தாங்க. நீ அடுத்தது என்ன பண்ண போற? அண்ணே, இப்போ எனக்கு ஜாப் இல்லை, சொந்த பிஸ்னஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஒரு ஃபுட் ஜாயிண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு பிளான் இருக்கு. ஃபுட் ஜாயிண்ட் அப்படின்னு கேட்ட உடனே
கட்டு சிங்கி 2 பேரும் அவர் பேசுறத கவனமா கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. என்கிட்ட கொஞ்சம் சேவிங்ஸ் இருக்கு. அப்புறம் டிஃப்ரெண்ட்டான ரெசிபி பண்ணுறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்ல. என்ன பண்ணணும்னா ஒரு இடத்த பார்க்கணும், என்னோட பிஸ்னஸ் நல்லா போகிற மாதிரி. ஆனா புது ஃபுட் ஜாயிண்ட்டை செட்டப் பண்ணுறதுக்கு செலவாகும்ல. புது ஷாப்போட ரெண்ட்டு, ஃபர்னிச்சர், 2-3 அசிஸ்டண்ட்டோட சேலரி, ரா மெட்டீரியல், கொஞ்சம் ரிஸ்கி பிஸ்னஸ் தான். என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. பிசினஸ் பண்ற டிஸ்கஷன்ல திடீர்னு கட்டுவோட வாய்ஸ் கேட்டு அப்பா, அம்மா, கேஷவ் அங்கிள் எல்லாருமே ரொம்பவும் ஷாக் ஆயிட்டாங்க. நாம ஃபுட் ஜாயிண்ட் திறக்கிற இடத்துல பேசாம ஃபுட் ட்ரக் வச்சிட்டோம்னா? ஃபுட் ட்ரக்கா? ஆமாப்பா, நான் ஒரு மூவில பாத்திருக்கேன். அங்க ஒரு ட்ரக்லயே சமைக்கிறதுக்கு தேவையான எல்லா ஏற்பாடையும் பண்ணிடுவாங்க. அந்த சின்ன வண்டியில எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் நல்லா பண்ணலாம். அப்புறம் அதை ரன் பண்றதுக்கு நிறைய எம்ப்ளாயிஸ் எல்லாம் எதுவும் தேவையே இல்ல. இது ரொம்ப நல்ல ஐடியா. அப்புறம் ஃபுட் ட்ரக்கோட கான்செப்ட் இங்கே ரொம்ப ஃபேமஸாக கூட இருக்கு. ஸ்பெஷலி காலேஜில், ஆஃபீஸ் கிட்ட எல்லாம் அங்கே யங் எம்ப்ளாயி க்ரௌடெல்லாம் இருக்கும். ஆமாம், சொல்கிறது சரிதான். ஃபுட் ட்ரக்கை செட்டப் பண்ணுறதுக்கு ஃபுட் ஜாயிண்டோட கம்மி எக்ஸ்பென்ஸ் தான் ஆகும். அப்புறம் ஒரு தடவை நீங்க சமைக்கிறது ஜனங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா அப்புறம் உங்களுக்கு ஆன்லைன் ஆர்டர்ஸ் கூட நிறைய வரும். கட்டு ஒரு நல்ல ஐடியா கொடுத்துருக்கேன். ஆனால் கம்மியான ரேட்டில் பழைய ட்ரக்கு நம்மளுக்கு எங்கே கிடைக்கும்? அது எனக்கு தெரியும். அட, உனக்கு எப்படி தெரியும்? ஸ்கூல் முடிச்சிட்டு வரும்போது நான் பாத்திருக்கேப்பா, அந்த விக்கி மோட்டார் கேரேஜ். அங்க நிறைய பழைய கார்ஸ், ட்ரக்ஸ், பைக்ஸ் எல்லாமே அப்படியே தான் இருக்குமே. கேஷவ் அங்கிள் யோசிச்சு கூட பார்த்ததில்ல சிங்கி கட்டு மாதிரி சின்ன பசங்க அவங்க பிசினஸ்ல இவ்வளவு பெரிய ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் கட்டு, சிங்கி, கேஷவ் அங்கிள், அப்பா எல்லாரும் சேர்ந்து விக்கி கேரேஜ்க்கு போனாங்க. அங்க அவங்க நின்னுகிட்டு இருந்த நிறைய ட்ரக்ஸ பார்த்தாங்க. அது ரொம்ப கம்மி விலையிலேயே கேஷவ் அங்கிளுக்கு கிடைச்சிருச்சு. இது எல்லாமே கட்டு சிங்கால தான் ஆச்சு. கம்மி இன்வெஸ்ட்மெண்ட்ல நம்ம வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த ட்ரக்கை மாடிஃபை பண்ணி குக்கிங் அப்புறம் ஸ்டோரேஜை போட்டா அது போதும். சிங்கி நானும் இன்டர்நெட்ல இருந்து ஃபுட் ட்ரக்கோட இன்டீரியர் டிசைன்ஸை நிறைய டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கோம். அதை நீங்க ஒரு தடவை பாருங்க. அப்ப இந்த ஃபுட் ட்ரக்ல என்னெல்லாம் மாடிஃபை பண்ணணும்ன்றது உங்களுக்கு ஈஸியா தெரிஞ்சிடும். இதை கேட்டு அப்பாவும் கேஷவ் அங்கிளும் ஒருத்தங்க பாத்துக்கிட்டாங்க. அப்புறம் 2 பேருமே சிரிச்சாங்க. வீட்டுக்கு போன உடனே கட்டு, சிங்கி 2 பேருமே அவங்க லேப்டாப்ல டவுன்லோட் பண்ணி வச்சிருந்த ஃபுட் ட்ரக்கோட இன்டீரியர் டிசைன்ஸை காட்டினாங்க. அதுக்கப்புறம் அவருடைய பட்ஜெட்க்கு ஏத்த மாதிரி எந்த டிசைன் ஓகேவோ அந்த டிசைனை அவரு செலக்ட் பண்ணாரு. அடுத்த நாளே கேஷவ் அங்கிள் அந்த ட்ரக்கை மாடிஃபை பண்றதுக்காக அனுப்பி வச்சாரு. கிட்டத்தட்ட ஒரு 4 நாள்ல அவர் எதிர்பார்த்த மாதிரி அந்த ஃபுட் ட்ரக் ரெடி ஆயிடுச்சு. வாவ், இது பார்க்க ரொம்ப அமேசிங்கா இருக்கு. இதுக்கு ஒரு நல்ல பேர் வைக்கணும். நான் ஆல்ரெடி யோசிச்சிட்டேன், ஸ்பைஸ் ஆன் வீல்ஸ். இந்த பேரு பர்ஃபெக்டா இருக்கு. நம்ம ரெசிபி கூட ஸ்பைசியா இருக்கும். இதுல இருந்து ஃபுட் ட்ரக்கோட வைப் கூட வருது. அப்படின்னா இன்னைக்கே நானும் சிங்கி சேர்ந்து உங்க ஃபுட் ட்ரக்கோட லோகோ அப்புறம் மெனுவை டிசைன் பண்றோம். சாயங்காலம் வரைக்கும் முனிசிபல் கார்பரேஷன் கிட்ட லைசன்ஸ் அப்புறம் பர்மிஷன் கூட கிடைச்சிரும். கார்பரேஷன் வேலை பார்க்குற என் ஃப்ரெண்டு சொன்னா நம்ம அப்ளிகேஷன் அப்ரூவ் ஆயிருச்சா. அதை கேட்டு எல்லாருமே சந்தோஷப்பட்டாங்க. அப்போ டோர் பெல் ரிங் ஆச்சு. அம்மா போய் டோரை ஓபன் பண்ணாங்க. சிங்கியோட ஆன்லைன் ஆர்டரோட டெலிவரி வந்திருந்தது. அம்மா அந்த பேக்கேஜ் ரிசீவ் பண்ணாங்க. அதுல எழுதி இருந்துச்சு புன்டோன் கிட்ஸ். அட சிங்கி, நீ என்ன வாங்கியிருக்க? நான் புன்டோன் கிட்ஸ்ல இருந்து ஒரு காம்போ பிளஷ் மங்கி ஸ்குவரல் சாஃப்ட் டாய் வாங்கியிருக்கேம்மா. அது ரொம்ப குவாலிட்டியா தான் இருக்கும். நான் ஃபுட் ட்ரக் டெக்கோர்ல இந்த டாயை யூஸ் பண்ணலான்னு இருக்கேன். ஃபுட் ட்ரக்கோட டெக்கோர்ல எப்படி? மங்கிக்கு காட்டுல என்னெல்லாம் ஃப்ரூட்ஸ் கிடைக்குது அப்படிங்கிற எல்லா டீடைல்ஸும் தெரியும் இல்லையா? அதனால இந்த மங்கி தான் நம்மளுடைய மெனு பாயா இருப்பான். இவனுக்கு பக்கத்துல தான் நம்ம மெனு கார்டோட எல்லா காப்பீஸும் வைக்க போறோம். ஓ நைஸ். அப்புறம் இந்த ஸ்குவரல் வந்து கலெக்ட் பண்ணுமா? நாம இதுக்கு பக்கத்துல ஆன்லைன் பேமெண்ட்கான QR கோட் பிரிண்டர் வைக்க போறோம். இது எல்லார்கிட்ட இருந்தும் பேமெண்ட் கலெக்ட் பண்ணும். வா சிங்கி, சூப்பர் ஐடியா இது. அப்படியே கட்டு சிங்கி லோகோ அப்புறம் மெனுவை ரெடி பண்ணாங்க. அவங்க எல்லாரும் நினைச்ச மாதிரியே இப்ப அந்த ஃபுட் ட்ரக் அழகா ரெடி ஆயிடுச்சு. ஸ்பைஸ் ஆன் வீல்ஸ். அந்த ஃபுட் ட்ரக்க ஒரு போட்டோ எடுத்து கட்டு சிங்கி 2 பேருமே இன்ஸ்டாகிராம் அப்புறம் Facebookல அவங்க அப்லோட் பண்ணாங்க. அப்ப அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து அந்த ஃபுட் ட்ரக்கோட போட்டோஸை ஷேர் பண்ணி ஆல்ரெடி பப்ளிசிட்டி பண்ணிட்டாங்க. அன்னைக்கு சாயந்தரம் ஸ்பைசஸ் ஆன் வீல்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. முதல் நாள் ஈவினிங்கே ஃபுட் ட்ரக் கிட்ட நிறைய பேர் வந்தாங்க. கட்டு சிங்கி 2 பேருமே அந்த அளவுக்கு அழகா அந்த ட்ரக்கை டிசைன் பண்ணதுனால தூரத்துல இருந்து பார்க்கவே அது ரொம்ப அட்ராக்டிவா இருந்துச்சு.
அது மட்டும் இல்லாம கேஷவ் செய்யற ரெசிபிஸ்லாம் எவ்வளவு நல்லா இருந்துச்சுன்னா ஜனங்களுக்கு அதை சாப்பிடுறதுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இன்ஸ்டாகிராம்லயும் ஃபேஸ்புக்லயும் வந்து சாப்பிட்டவங்க எல்லாரும் ஃபுட் ட்ரக்கை பத்தி எந்த அளவுக்கு பாராட்டினாங்கன்னா ஒரே வாரத்துல அந்த ஃபுட் ட்ரக் ரொம்பவே ஃபேமஸ் ஆயிடுச்சு. அடுத்த சாட்டர்டே நைட் அப்பா அம்மா கட்டு சிங்கி எல்லாரும் சேர்ந்து அன்னைக்கு டின்னரை ஸ்பைசஸ் ஆன் வீல்ஸ்ல முடிக்கலாம்னு நினைச்சாங்க. அவங்க அங்க போன உடனே ஏற்கனவே கஸ்டமர்ஸ் நிறைய பேர் அங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அவங்கள பார்த்த உடனே கேஷவ் நேரா அவங்க பக்கத்துல வந்தாரு. அண்ணே, கட்டு சிங்கி அற்புதமான குழந்தைங்க. அவங்க ஃபுட் ட்ரக்கோட ஐடியா, இவங்க டெக்கோ, அப்புறம் ஆன்லைன் கேம்பெயின் மார்க்கெட்டிங், இது எல்லாத்துல இருந்து என் பிசினஸ் ஸ்டார்டிங்லேயே ப்ராஃபிட்டபிள் ஆயிடுச்சு. அப்பா அம்மா 2 பேரும் அவங்க பசங்க 2 பேரை பார்த்து சந்தோஷப்பட்டாங்க. சரி, ஓகே, நாங்க மங்கி பாய் கிட்ட இருந்து மெனு கார்டு எடுத்துட்டு வரோம். இன்னைக்கு நைட்டு நாங்க என்ன சாப்பிட போறோங்கிறத ஆர்டர் பண்றோம். அத பார்த்து எல்லாருமே சிரிச்சாங்க. ஆனா எல்லாருக்கும் எப்படி தோணுச்சுன்னா அந்த ஃபுட் ட்ரக்ல உட்காந்துக்கிட்டு இருந்த ஸ்குவரல் பொம்மையும் மங்கி பொம்மையும் கூட அவங்கள பார்த்து லைட்டா சிரிக்கிற மாதிரி தோணுச்சு. ஒருவேளை உங்களுக்கு எங்களுடைய வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா அதை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்புறம் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.